வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களம் படு பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வேற யாரு, நம்ம தளபதி தாங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிட்டதால தளபதி தீவிர அரசியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த பரபரப்பான சூழல தான் தேர்தல் கூட்டணி பத்தின பலமான விவாதங்கள் ஆரம்பிச்சிருக்கு. தளபதி தலைமையில ஒரு மெகா கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில இருக்கிற விசிக, பாமக மாதிரியான கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறி தவேக கட்சி கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக மாநாடு நடக்கும் போதே தளபதி ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாரு. என்னோட தலைமையின் கீழ் யார் வந்தாலும் சரி, எந்த கட்சியோட கூட்டணிக்கு தயார்னு சொல்லியிருக்காரு. அதனால தவேக கூட்டணிக்கு வர எந்த கட்சியா இருந்தாலும் தளபதியோட தலைமையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே சமயம் இன்னொரு பரபரப்பான நியூஸும் பரவிட்டு இருக்கு. பிஜேபி தளபதியை அவங்க கட்சி கூட்டணியில சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. மதவாத சக்திகளோட பிரிவினைவாதிகளோட கூட்டணி கிடையாதுன்னு தளபதி அடிச்சு சொல்லிட்டதால பிஜேபி டிவிக்கு கூட்டணி ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசங்கள் தான் இருக்கிறதால எல்லா கட்சியும் கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைய மறைமுகமா தொடங்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழல்ல தான் நம்ம தளபதியோட தலைமையில விசிக, பாமக, கம்யூனிஸ்ட் மாதிரி நிறைய கட்சிகள் கொண்ட ஒரு மெகா கூட்டணி உருவாகும்னு பரவலான ஒரு கருத்து உருவாகி இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 3-4 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்துல 2026 எலெக்ஷன்ல தளபதி தலைமையில ஒரு மெகா கூட்டணி உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட எந்தெந்த கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.